Hello students, welcome to GA Max, Chapter 11, Integral Calculus, Exercise 11.3. Question number 4. Okay, integral kulla you are given 3 terms. வெளியே வந்து dx கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம with respect to x integrate பண்ணணும்னு அர்த்தம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா integrate with respect to xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால நம்ம 3 இன்டெக்ரல்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த 8ங்கிற கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியே எழுதிக்கலாம். 8ஐ வெளியே எழுதிட்டு இன்டெக்ரல் இதை வந்து நம்ம ஒவ்வொரு டேர்மையாக தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ 1/√(1 minus 4x whole square dx plus 27 integral 1/√(1 minus இங்கே வந்து 9x ஸ்கொயர்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஹோல் ஸ்கொயர் எழுதுறதுக்காக 3x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். அண்ட் மைனஸ் நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து 15 காமன் இருக்குது. இங்கே dx போட்டுக்குவோம். dx ஒவ்வொரு டேர்ம்லேயும். ஸோ 15 போட்டாச்சு. ஸோ 1/1 ப்ளஸ் இந்த 25x ஸ்கொயர் எப்படி எழுதிடலாம்? நம்ம 5x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் dx. ஓகே, இப்போ தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிட போகிறோம். இது என்ன ஃபார்முலான்னு தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் 1/√(1 minus x ஸ்கொயர்னா அது என்னது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? 1/√(1 minus x ஸ்கொயர் ஃபார்முலா வந்து இங்கே என்ன ஃபார்முலானா 1/√(1 minus x ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது. அண்ட் இங்கே என்ன இருக்குன்னா இங்கேயும் அதே தான். இங்கே வந்து 1/1 plus x ஸ்கொயர் இது. ஓகே, இன்டெக்ரல் 1/1 plus x ஸ்கொயர் dx இந்த தேர்ட் ஒன். ஓகே, ஸோ வந்து இப்போ என்ன பண்ணிடலான்னா sin inverse of x இருக்கிற பிளேஸில் நமக்கு you have 4x ரைட். அந்த 4xை போட்டுருங்க. அண்ட் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. இதில் இருக்கிற 4ஐ பாருங்கள். இந்த மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அந்த 1 minus x ஸ்கொயர்னு இருக்கிறனால தான் நம்ம சைன் இன்வர்ஸ் எக்ஸுன்னு போடுறோம். இங்கே ஃபார்முலாலே சைன் இன்வர்ஸ் எக்ஸு தான். ஸோ இந்த மைனஸ் போடணும்னு நினைக்க வேண்டாம். உள்ளே இருக்கிற 4ஐ மட்டும் போட்டு நம்ம டிவைட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இங்கே என்ன வந்துடும்? நமக்கு /4ன்னு வந்துடும். ஓகே, ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது, நமக்கு /4ன்னு வந்துடும் இங்கே. அண்டு ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 27 இருக்குது. இதுவும் அதே ஃபார்முலா தான். சைன் இன்வர்ஸ் 3xன்னு வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x இருக்குது. டிவைடட் பை இந்த 3ஆல் இங்கே டிவைட் பண்ணிடுவோம். /3ன்னு வந்துடும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து -15. இது வந்து 1/1 plus x ஸ்கொயர்ன்ற டைப்பில் இருக்குது. 1 plus x ஸ்கொயர்னா 1/1 plus x ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்ற பிளேஸில் வந்து யூ ஹாவ் 5x. ஸோ 15 tan இன்வர்ஸ் 5x. ஓகே, அண்ட் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 5, அந்த 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ப்ளஸ் c, அவ்வளோதான். ஓகே, டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. 3 இங்கே வந்து 9 டைம்ஸ் போகும். இங்கே 2 டைம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இருக்கு முன்னாடி. ஸோ 2 சைன் இன்வர்ஸ் 4x ப்ளஸ் 9 சைன் இன்வர்ஸ் 9 சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதிருங்க 3x minus 3 tan inverse 5x. okay, plus c. This is the integration of the required given function. Fifth question, integral 2 terms கொடுத்துருக்காங்க. 6/1 plus 3x plus 2 the whole square. அப்புறம் minus 12/√க்குள்ள √(1 minus 3 minus 4x the whole squareன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? 1/1 plus x ஸ்கொயருங்கிற டைப்பில் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது? 1/√(1 minus x ஸ்கொயர்ன்ற டைப்பில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் 1/1 plus x square dx is tan inverse x plus c தெரியும். 1/√(1 minus x square dx is equal to sin inverse x plus c தெரியும். ஸோ அது ரெண்டையும் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 6ஐ காமன் எடுத்துருங்க. இன்டெக்ரலுக்குள்ள 1/1 plus 3x plus 2 whole square dx
இன்டெக்ரலை தனியாக பிரித்தோடனே தனித்தனியாக dx போடணும். -12 வெளியே எடுத்துருங்க. 1/√of 1 minus 3 minus 4x the whole square dx. Okay. So this is equal to, இது என்ன formula? Tan inverse இல்லையா? So tan inverse, in the place of x you have this 3x plus 2. அதை அப்படியே போட்டுக்கங்க. 3x plus 2 3x plus 2 divided by இந்த 3 ஆல டிவைட் பண்ணிடணும் இல்லையா? இன்டகிரேஷனில் டிஃபரன்சியேஷன்னா மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டகிரேஷனில் டிவைட் பண்ணணும். ஸோ பை 3. நெக்ஸ்ட் டேர்மில் -12. இது என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் யூ ஹாவ் 3 minus 4x. அதை அப்படியே எழுதிக்கங்க ப்ராக்கெட்டில் 3 minus 4x அண்ட் டிவைடட் பை நம்ம டிவைட் பண்ண போகிறது இந்த எக்ஸுடைய இந்த சைன் ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா? அதை மட்டும்தான் பார்க்கணும். பை -4 + c. ஓகே. ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் 2 டைம்ஸு, இது ரெண்டும் 3 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ வில் பி ஹேவிங் tan inverse ஆஃப் 2 இருக்கு. 2 tan inverse ஆஃப் 3x plus 2. இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் 3 ஒன்று இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 minus 4x plus c. This is the integration or antiderivative of the given function. Question number 6. இன்டெக்ரலுக்குள்ள 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு dx கொடுத்துருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம எப்பயும் போல் இதை 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். 1/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவோம். செகண்ட் இதில் 7 வெளியே எடுத்துருவோம். தேர்ட் ஒன்ல எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே எழுதிட்டு இன்டெகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு காஸுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? காஸ் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகே. ப்ளஸ் சைன் எக்ஸு. ஸோ சைன் ஆஃப் x/3 -4 அப்படியே எழுதிக்கங்க. அண்ட் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணும்ல, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன? 1/3. ஸோ டிவைடட் பை 1/3 அப்படியே போட்டுருங்க. ஓகே. அண்ட் இந்த 1/3யும் இந்த 1/3யும் கேன்சல் ஆயிரும். ஓகே. அடுத்து +7. இங்கே வந்து இன்டெக்ரல் dx/x. வாட் இஸ் இன்டெக்ரல் dx/x? இன்டெக்ரல் dx/x அப்படி இருந்துச்சுன்னா, இல்லை 1/x dxனாலும் இதுவும் ஒன்று தான். இப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? log of mod x plus c. ஓகே. இதுதான் நமக்கு ஃபார்முலான்னு தெரியும். ஸோ log of mod 7x plus 9 divided by இந்த 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் இன்டெகிரேஷனில். ஸோ பை 7 போட்டுருங்க. அடுத்தது என்ன ஆயிரும் நமக்கு? ப்ளஸ் இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸே தான். இ பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. இ பவர் x/5 + 3ன்னு வந்துடும். அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன? 1/5. அந்த 1/5ஆல் நம்ம இங்கே டிவைட் பண்ணணும். ஓகே. 1/5 + c + இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அந்த 1/3 கேன்சல் பண்ணிடுங்க. 7 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ யூல் பி ஹேவிங் திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் x/4 x/3 - 4 plus log mod 7x plus 9 plus இந்த 1/5 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆகி 5ன்னு வந்துடும். ஓகே. ஸோ 5 into e power x/5 plus 3 plus c. இந்த e power xன்றது என்னன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே students, this is the differentiation of the integration of the given function. We'll continue in the next video.